அவசர வழக்காக எடுப்பதற்கு என்ன நாம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்கை அவசர வழக்காக எடுக்கணுமாங்கிற கேள்வி இருக்குது. இது எல்லாம் பார்த்தா அதே போல் அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்னதை கூட கேட்காம மைக் ஆஃப் அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நாகரிகமான செயல் தானே அது. கிராசிங் ஆல் லிமிட்ஸ்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுல, அது ரைட் விங் ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மற்றவங்க போகலாம், பாமர மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது, நீதிமன்றம் போகலாம். அப்படியெல்லாம் நீங்கள் ஏன் நம்புறீங்க? நீதிமன்றம் அது அப்படி இருந்தால் நல்லது. இது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அத்துமீறல் என்பது தான் இயல்பு. அது என்னைக்காவது நியாயமாக நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அப்போவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம். மூன்றாவதாக ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணியும் திமுகவை வீழ்த்துவதற்கான களவெளியை செய்யும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எதாவது நடக்குமா? ஆனால் மக்கள் ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடுறது மக்கள் தானே போடணும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு நபர் நிற்கிறாரு, தாவைக்காவை சார்ந்த நபர்னா அந்த நபரை பார்ப்பாருங்களா, விஜய் அவர்களுடைய முகத்தை பார்த்து வாக்களிப்பாங்க? இதை விட விஜயகாந்த் செல்வாக்கோட இருந்தாருங்கிறது தானே. அதை விட ரொம்ப செல்வாக்கா எம்ஜிஆர் இருந்தாருங்கிறது உண்மை தானே. ஆனால் எல்லாரும் தோற்று போயிருக்காங்கிறது ஒரு ஃபேக்ட். தொடர்ந்து நடந்து மேடை ஏறி பேசிய பிறகு என்ன எதிர்பார்க்கலாம்? பிஜேபி நினைச்சது நடந்துருன்னு எதிர்பார்க்கலாமா? அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை போட்டிருந்தாங்க. அந்த இடைக்கால தடை நீங்க பாத்தீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் சொன்ன ஒன்று உயர்நீதிமன்றம் மறுக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி புரிஞ்சுக்க? அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் லாவண்யான்னு ஒரு பொண்ணு மதம் மாறிட்டான்னு அண்ணாமலை பேசுனா அதை சிபிஐட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு அடி வாங்கினது தான் அந்த பெஞ்சு இல்லையா? மதம் மாற்றம்னு அண்ணாமலை கத்துனா கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கல, போலீஸுக்கிட்ட கேட்கல, சிபிஐட்ட கேட்கல, சிபிஐ நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு தானே அவங்க சொன்னாங்க. சரி. அப்புறம் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், அவர் மதுரை கமிஷனராக இருந்தபோது அவரை குறி வச்சு ஒரு தாக்குதல் நடந்தது. அண்ணாமலை அட்டாக் பண்ணார். அண்ணாமலை இவர் ஏடிஜிபியை குறி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ட்டினுடைய இந்த பெஞ்சு தான் அதில் ஆமாம் அண்ணாமலையை பாராட்டணும், அந்த கட்சி தலைவராக அவர் தான் வெளியே கொண்டார். உண்மையில் ஒன்றும் கிடையாது அதில் டேவிட்சன் ஆசீர்வாதம். எனவே இந்த மதம் சார்ந்து, மத வெறி சார்ந்து, இந்துத்துவா சார்ந்து அவங்க நிறையா தீர்ப்புகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன்று தான் நீதிமன்றம். அதில் ஒன்று தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மதுரை பெஞ்சுக்கு வரணும். திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் போடுறாரு. இப்போ அவசர வழக்காக இங்கே கொண்டு வர்றாங்க. அவசர வழக்காக எடுப்பதற்கு என்ன நாம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்கை அவசர வழக்காக எடுக்கணுமாங்கிற கேள்வி இருக்குது. இது எல்லாம் பார்த்தா அதே போல் அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்னதை கூட கேட்காம மைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நாகரிகமான செயல் தானே இதெல்லாம். அதை நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. கிராசிங் ஆல் லிமிட்ஸ்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுல்ல, அது ரைட் விங் ஆட்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும். மற்றவங்க போகலாம் தோழர், பாமர மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது, நீதிமன்றம் போகலாம். அப்படியெல்லாம் நீங்கள் ஏன் நம்புறீங்க? நீதிமன்றம் அது அப்படி இருந்தால் நல்லது. கமலஹாசன் சொல்கிறது மாதிரி தான், கடவுள் இல்லைன்னு நான் எங்கே சொன்னேன், இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன். நீதிமன்றம் நம்பிக்கைக்குரியதாக இருந்தால் நல்லது, அவ்வளோதான். பேச வாய்ப்பே கொடுக்கல எங்களுக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு உள்ள, அவ்வளோன்னு சொல்கிறாங்களா? சரி, இந்த அவசரத்தையெல்லாம் பார்த்தா அது தெரியுது தானே உங்களுக்கு. அப்புறம் அவர் பேசுகிற பொதுவான பேச்சுக்கள் அது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க
ஒரு 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 லைன் எடுத்து ஒரு 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 பக்க சார்பு நிலையில் இருந்து தான் செயல்படுகிறார்கள் என்பதற்கான விஷயமாக தான் அதை பார்க்க முடியுது. இல்லை உச்சநீதிமன்றம் இதை கொஸ்டின் பண்ண முடியாது இந்த மாதிரி நடக்கிறது? இல்லை போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே, போவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன எதிர்வினை ஆற்றுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம்? அங்கே யார் இருக்காங்கிறதோடு சேர்ந்து ரஞ்சன் கோகோய் மாதிரி ஒருத்தர் இருந்தால் இப்போ ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிடுவார் தானே. சமீப காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பெரும்பாலானோர் ஓய்வு பெற்ற, தலைமை நீதிபதிகளில் பெரும்பாலானோர் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பணப்பயன் வருகிற ஏதாவது ஒரு பதவியில் போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியாக டிஒய் சந்திரசூட் உட்பட. அதே போல் நீங்கள் அயோத்தி கேஸில் இருந்தால் 5 பேரில் 4 பேர் வந்து ஏதோ ஒரு பதவியில் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் என்று பார்க்காதீங்க. அல்டிமேட்டாக வாய்மையை வெல்ல வைப்பது என்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது. மக்கள் தான் அதை வெல்ல வைக்க முடியும். இல்லை ஆளுகிற அரசு ஒரு மசோதாவை கொண்டு வருவதும் அது இந்த அளவுக்கு அல்லல் படுவதும் இதெல்லாம் வந்து நீங்க உங்களோட இந்த பொது வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? இல்லை, எப்பாவது 1-2 மீறல் நடக்கும், அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன், மீறல் இனிமேலும் நடக்கும். ஆனால் மீறலே விதிவிலக்கே விதியாக வைத்திருப்பதுங்கிறது இருக்குல்ல. கடந்த காலத்துலலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மீறல் என்பது விதிவிலக்காக இருக்கும். இப்போ அது விதியாகவே மாறிப்போச்சு. அதுதான் பேசிக்கானது. தவறே செய்யாத அரசாங்கம் என்று நீங்கள் தேடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அத்துமீறாத அரசாங்கம் என்று கண்டுபிடிக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அத்துமீறல் என்பது தான் இயல்பு. அது என்னைக்காவது நியாயமாக நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அப்போவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த யூஜிசி உடைய சிக்கல் ஏதாவது இருக்குமா? இது மூலமா அது என்ன ஆகுது? இல்லை, இதுக்குள்ள அவங்க தான் எல்லாத்தையுமே கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனுடைய பகுதி தான் இது. பட் இந்த விஷயத்தில் யூஜிசி சிக்கல் இருக்கா அப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அது யாராவது எக்ஸ்பர்ட்கிட்ட தான் கேட்கணும் நமக்கு. ஆனால் அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதில் ஃப்ரீ ஹேண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மோசம் பாருங்கள். ஆர்.என். ரவி இந்த பெரியார் யூனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த ஜெகநாதன் பெயரில் குற்றச்சாட்டு. அவர் நேராக அவருக்கு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு இவர் வந்து யார், ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கு விருந்து கொடுக்குறாரு. எவ்வளவு அசிங்கம். எனவே அவங்க வந்து இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்கன்றேன். எந்த எல்லைக்கும் போவாங்க. தே வில் கிராஸ் ஆல் லிமிட்ஸ். நம்மளை பொறுத்தளவில் அவங்க எல்லா விதமான எல்லைகளையும் தாண்டுவார்கள் என்கிற போது ஜனநாயக இயக்கங்கள் தேசத்தின் மீது, நாட்டின் மீது, மாநிலத்தின் மீது, மக்கள் நலனின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி அதை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்காங்க. 2026 தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டும், அதை தாண்டி இந்த கட்சியை முடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பல யுக்திகளை பண்றாங்க. ஒரு கூட்டணியும் அமையும் அப்படின்றாங்க. மூன்றாவதாக ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணியும் திமுகவை வீழ்த்துவதற்கான கலைவெளியை செய்யும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? கூட்டணியில் ஏதாவது மாற்றம் இல்லை, கூட்டணியும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி எல்லாத்தையுமே மிரட்டுவாங்க, விஜயை மிரட்டுவாங்க, மற்றவங்களையும் மிரட்டி இதில் பணிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடுறது மக்கள் தானே போடணும். ஸோ அந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் திமுக கூட்டணி உறுதியாக நம்ம நல்ல அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் இருக்குது. அது திருப்பி அதனால் கொடுக்க முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். முதல்வர் சொன்ன மாதிரி அந்த 200க்கு 200ன்றது சாத்தியமாகுது? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் நம்பிக்கை விட்டுறதுக்காக அதை சொல்கிறாரு. ஆனால் அதை நோக்கி போவதற்காக அவங்களுடைய ஆட்களை அவர் தயார் பண்ணுறார். இப்போ விஜயுடைய ஃபேக்ட் என்னவா தோழர்? இல்லை, அவர் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் தான் பார்க்கணும். ரொம்ப ஆரம்பத்தில், அதாவது நீங்கள் என்னன்னா போட்டிக்கு வெளியில் தனியாக வந்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரவர் பெரியதா. கடைசியில் என்ன வந்து நிற்கும்னா ஒரு ஒரு தொகுதிக்குள்ள இந்த 2 பேரில் யார் வருவார்னு வந்து நிற்கும். ஸோ கமிட்டட் கேடர் தவிர மற்றவங்களுக்கு என்ன வரும்னா யார் ஜெயிப்பது அல்லது யார் தோற்க வேண்டும் என்கிற முடிவுக்கு போகிற போது இந்த கணக்குகள் எதுவும் இங்கே செல்லுபடி ஆகிறது. இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு நபர் நிற்கிறாரு, தாவேக்காவை சார்ந்த நபர்னா அந்த நபரை பார்ப்பாருங்களா விஜய் அவர்களுடைய முகத்தை பார்த்து வாக்களிப்பாங்க?
எல்லா இடத்துலையும் விஜயை பார்த்து, அதாவது பொதுவாக கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அதுதான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் விஜயை பார்த்து நிச்சயமாக யாருக்கும் ஒன்றும் தெரியும்ல, விஜயை விட விஜயகாந்த் வந்து செல்வாக்கோட இருந்தாருங்கிறது தானே. அது கடந்த காலம். அதை விட ரொம்ப செல்வாக்கா எம்ஜிஆர் இருந்தாருங்கிறது உண்மை தானே. ஆனால் எல்லாரும் தோற்று போயிருக்காங்கங்கிறதும் ஒரு ஃபேக்ட். ஆனால் தேர்தல் சந்திப்பு குறைந்தபட்சம் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு முன்னாலேயே கருத்து கணிப்புலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திரு விஜய் அவர்களுக்கு 25% வாக்கு வந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பது என்னோட அபிப்பிராயம். 50% என்ன நோக்கம் இருக்கும்? அது என்ன நோக்கத்தோடு அப்படி எழுதலாம்? அவங்க பில்டு பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கு போகாத ஓட்டுக்கள் இந்த சைடு வரணும், அது திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகாத ஓட்டுக்கள் அது வந்து திமுகவுக்கு போகிறதுக்கு பதிலாக பிஜேபிக்கு போக வைக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜய் அவர்கள் விஜய்க்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி அவருடைய ஃபேன் பேஸ் ரசிகர் பட்டாளம், அதெல்லாம் ரசிகர் பட்டாளம்னு நான் வந்து ரஜினியோட நல்ல ரசிகர் அப்படிங்களா? கமலை நல்லா ரசிக்கிறவன். நான் ஓட்டு போடுவேன் அவங்களுக்கு. எல்லாரும் இந்த புரிதலோட நடிப்ப எல்லாருக்கும் இந்த புரிதல் இல்லை, அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. மனிதர்கள் மிக தெளிவாகவே இருக்காங்க. பார்க்கறேன் ஒருத்தன் வண்டியில இருந்து டக்குன்னு கீழே குதிக்கிறாரு, அது 1-2 எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்க அதை நான் அர்த்தம் சொன்னேன், விதிவிலக்குகளை விதியாக பார்க்காதீங்க. விதிவிலக்கு என்பது வேற, விதியா இருக்கிறதுங்கிறது வேற. நீங்க இந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்துருப்பீங்க. கேட்டை உடைச்சிட்டு ஒரு கும்பல் உள்ள வந்து விழுறாங்க, கரண்ட் பாக்ஸ் மேலே ஏறி உட்காடுறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வருத்தம் தெரிவிக்கிறார், இறங்குங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம எந்த மேதிரியும் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் நமக்கு பார்த்துருக்கீங்க? இது வரைக்கும் நானே பார்த்தது கிடையாது. இந்த மாதிரிலாம் எங்கேயும் எந்த ஒரு மேடையிலையும் பார்த்தது கிடையாது. போன தலைமுறை சினிமாக்காரர், அடுத்த தலைமுறை சினிமாக்காரர், இவர் 3வது தலைமுறை சினிமாக்காரர். எனவே இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. கேட்டை உடைக்கிறாங்க, போகிறாங்க. தேர்தல் வரட்டும் பார்க்கலாம். சரி, நம்ம இந்த மாதிரியான கணக்கெல்லாம் இப்போ நான் வந்து 8 லட்சம் பேர் திரண்டாங்க விக்கிரவாண்டியிலன்னு ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார். சரி, 8 லட்சம் பேர்னா ஒரு ஆள் நிற்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்னு கேட்டேன். ஒரு ஆள் இப்படி நிற்கிறதுக்கு 3 சதுர அடி வேணும். சரி, 3 சதுர அடினா 8 லட்சம் பேருக்கு 24,000 சதுர அடி. 24,000 சதுர அடி இடம் இங்கே இருந்துச்சான்னு கேட்டேன். கார் நிப்பாட்டுறதுக்கு, மேடை வைக்கிறதுக்கு, கடை போடுறதுக்கு எல்லாம் மொத்தம் 85 ஏக்கர்னாங்க. இந்த 85 ஏக்கரில் இவ்வளவும் சாத்தியமாக. எனவே நீங்கள் கற்பனை கெட்டாத ஒன்று சொல்லிக்கிட்டே போகிறது இல்லை. இப்போ நமக்கே தெரியும், உங்களுக்கு 1 லட்சம் பேர் வந்துட்டா 1 லட்சம் பேரா 20 லட்சம் பேரான்னு அவன் சொல்கிறது தான் கணக்கு, எழுதுறது தான் கணக்கு. அதுக்கு பின்னால் உங்களால் அசஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஏரியாவை, கொஞ்சம் விவரமான ஆள்னா ஏரியா, இவ்வளோ ஏரியாவில் உட்காந்துருந்தாங்க, இத்தனை 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு, இல்லை 500 மீட்டர் நீளம், 500 மீட்டர் அகலத்துக்கு இவ்வளோ பேர் தான் உட்கார முடியும். அப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். அப்படி இல்லாத ஆளுக்கு நீங்கள் 8 லட்சம் சொன்னாலும் 8.25 லட்சம்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போகத்தான் செய்வாங்க. வந்துட்டு போன கூட்டமாக இருக்கும். வந்துட்டு போன கூட்டமாக இருக்கும். வந்துட்டு போன கூட்டம்னு அப்படி அவங்க ஒன்றும் சொல்லியே, இந்த இடத்துல இருந்ததை பற்றி தான் பேசணும். சரி, இறுதி கேள்வி தொடர். ஒருவேளை இப்போ திரு விஜய் அவர்களுடைய தேர்தலில் அவர் அடுத்து பேச போகிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு தயாராக இருக்குது, ஒரு கள பிரச்சாரம் பயங்கரமாக இருக்க போகிறதா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தால், தொடர்ந்து நடந்து மேடை ஏறி பேசிய பிறகு என்ன எதிர்பார்க்கலாம்? பிஜேபி நினைச்சது நடந்துருன்னு எதிர்பார்க்கலாமா? அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கலாம். அது முடிச்ச பிறகு பார்க்கலாம். நன்றி தொடர். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.